தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பிலே நடத்தப்படக்கூடிய இந்த பொங்கல் திருவிழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. மேடையிலே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் என்னன்னா, பொதுவா எந்த கூட்டத்துக்கு போனாலும் பத்திரிகையாளர்கள் எங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு மேடையில என்ன நடக்குதுன்னே பார்க்க விட மாட்டாங்க. இதே மாதிரி உங்க நிகழ்ச்சியிலையும் நீங்க நின்றுட்டு உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களையும் மேடையை பார்க்க விடல. அதுவே மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயம் இல்ல, எல்லாருக்கும் கரெக்டா நடந்துக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அத்தனை இயக்கங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களை அழைத்து இந்த பொங்கல் திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா பொங்கல் என்பது தமிழர் திருநாள். ஜாதி மதங்கள் கருத்து வேறுபாடுகள் அத்தனையையும் கடந்து நாம் தமிழர்களாக மனிதர்களாக இணையக்கூடிய ஒரு திருநாள், நம்முடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு திருநாள் பொங்கல் திருநாள். அந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக நடத்தக்கூடிய ஊடகத்துறையை சார்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு விதத்துல இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதிலே எல்லாரை விட உரிமை அதிகம் என்று நம்புகிறேன். ஏனென்றால் நானும் பத்திரிகை துறையிலிருந்து ஊடகத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவர். இன்னும் இந்துவுடைய யூனியன்ல இருக்கிறதுனால அந்த உறவு இன்னும் விட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நான் பெற்றிருக்கிறேன். அதனால் உங்களில் ஒருவராக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறேன் என்ற அந்த நினைவோடு உங்களுக்கு மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிகச் சிறப்பான அறிவிப்பை, பொங்கல் பரிசு அறிவிப்பை அறிவித்திருக்கிறார்கள். நீங்க தினமும் வந்தா நல்ல நல்ல அறிவிப்புகள் வரும்னு. நான் வந்தாலும் வரலனாலும் முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டிற்காக, தமிழ் மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த மக்களுக்கான பணிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பணிகள், உங்களோடு நின்று நடக்கக்கூடிய பணிகள் ஒவ்வொரு நாளும் இன்னும் பல ஆண்டுகளுக்கு தொடரும்.